வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனலில் வந்து நீங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டர்வியூவில் வந்து 50 மார்க் கொடுக்குறாங்க இல்லையா? அது 50 மார்க்கில் எப்படி நம்ம 50 எடுக்கிறது, அதுக்கு நான் சிலபஸ் வந்து எப்படி கவர் பண்ணுறது, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம், நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து 10 வீடியோ போடுவோம். 10 வீடியோ போடும்போது முழுசாக பார்த்து முடிச்சேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50க்கு 50 எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் கரெக்டாக வாய்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். அதுக்கு எப்படி நம்ம வந்து நீங்கள் வாய்ஸ் அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குற ஜிஎம்எஸ் தமிழான்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணி எனக்கு போடுங்க. அந்த வாய்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு அந்த வீடியோ வந்து போடலாம்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இ-சேவை சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு வந்து என்ன பார்த்து டாபிக் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மாவட்டத்தை வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சென்னையாக இருக்கலாம், வேலூராக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், தருமபுரியாக இருக்கலாம், சேலமாக இருக்கலாம், நாமக்கல்லாக இருக்கலாம், மதுரை இருக்கலாம். இது மாதிரி எந்த மாவட்டம் இருந்தாலும் சரி, உங்களோட மாவட்டத்தோட அபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்தா கிளியர் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த அபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க நம்ம தேவையான டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இதுலேருந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்பாங்க. இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோ கவர் ஆகும்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரில இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கலாம், அந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 5 பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 5 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்தின் சிறப்பு என்ன, உங்களுடைய மாவட்டத்தின் ஆட்சியர், உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய மாவட்டத்தின் கூட்டுறவு தலைவர், உங்கள் மாவட்டத்தில் தொழில் என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கூட்டுறவுத்துறை என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட சிறப்பு அப்படின்னு எடுத்திருக்கு இல்லையா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட சிறப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து 30வது மாவட்டம். இப்போ வந்து 39 மாவட்டம் இருக்கு இல்லையா, 30வது மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்திருக்கு. இதுல எதிலிருந்து பிரிச்சு வந்து பார்த்தா தருமபுரி மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. கிருஷ்ணகிரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு டாபிக் இருக்குது. அதனால் வந்து கிருஷ்ணனா என்ன, கிரீனா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டத்து பக்கம் மாவட்டம் என்ன இருக்குது, இதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ வந்து நீங்கள் சேலம் மாவட்டத்தில் ஃபேமஸ் என்னென்னா, தர்மபுரி ஃபேமஸ் என்ன, இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னா டீட்டெயிலாக பேசணும். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கவர் ஆகும். இது வந்து நான் சாம்பிளுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி உங்களோட மாவட்டத்தில் வந்து சிறப்பு என்னென்னா, கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் மாம்பழத்தில் வந்து தான் ஃபேமஸ். மாம்பழம் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து விளைச்சல் வரும். அதனால வந்து மாம்பழத்தின் நகரம்னு சொல்ல கூட அழைக்குவாங்க. இந்த மாதிரி வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து ஒரு பேர் உண்டு. அடுத்தது வந்து கடல் மட்டத்தில் அருகில் உள்ள உயர்வு மற்றும் இயற்கையான அழகு. கிருஷ்ணகிரி அருகே உள்ள பர்மா மலைகள் மற்றும் தென்னிந்திய நிலப்பரப்பிலிருந்து பசுமை கொண்ட பகுதி இவ்விடத்தில் இயற்கையான அழகை முன்னிலைப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் அதிகம் ஹைட்டாக இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் மலைகள் பிரதேசன்றனால வந்து ரிஸ்க் பார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரலாற்று சிறப்பு வந்து என்னன்னா, கிருஷ்ணகிரி பண்டைய சோழர், பாண்டியர் மற்றும் விஜயநகர அரசுகளின் கீழ் முக்கிய பகுதிகளாக இருந்தது. இங்கே பழைய கோவில்கள், குகைகள், இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி அந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நீர்ப்பாசனத்துக்கான அணை வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை குடியிருப்பு பகுதிகளுக்கு நிறைய அணைகள் இருக்கு. அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் இருந்து எத்தனை அணை, அது அணையின் பேர் என்ன, அணையின் சுவாரஸ்யம் என்ன, கொள்ளளவுகள் என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தொழில்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் வந்து என்னென்ன இருக்குது, சுற்றுலா மையங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இதனை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்க்குறது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்னா இதெல்லாம் வந்து நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம போட முடியாது. வேளாண்மை, வளமான வேளாண்மை, இங்கே வந்து சாகுபடி வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம், பச்சை மிளகாய், வெங்காயம் மற்றும் பழங்கள், அதுக்கப்புறம் கேழ்வரகு, கடலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போடுவாங்க. அதனால் வந்து இந்த உங்களோட என்ன விளையுது உங்கள் மாவட்டத்தில், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்தோட ஆட்சியர், இதுதான் மெயின் விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோட ஆட்சியர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து அவங்க வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஆர்ஐ ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்லேருந்து இணைகிறாங்க. 2023 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் 22ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லணும். அவங்க ஏதோ இதாக பேசக்கூடாது, கேர்லெஸ்ஸாக பேசக்கூடாது. திருமதி KM சாராயு ஐஏஎஸ் பணியாற்றுகிற ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து மே மாதம் 22ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லணும். அப்போதான் வந்து அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டான பையன் இருக்காங்க, ஓகே மெச்சூரிட்டான இது இருக்காங்க, அதனால் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து பேசுவாங்க.
உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ நடந்துச்சு சமீபத்தில். அது வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து கோபிநாத் கே அவங்கள பற்றி. கோபிநாத்னு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபுல்லு படிக்கலாம் அவரை பற்றி. இல்லைனா நீ கோபிநாத்தன் கேன்னு சொன்னால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், இப்போ வந்து சட்டமன்றம் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 4 சட்டமன்றம் இருக்கும், 5 சட்டமன்றம் இருக்கும். அந்த 5 சட்டமன்ற உறுப்பினரும் வந்து நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவர் பேர் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒருத்தருக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா அசோகன் சொல்லக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. 2024 தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதை வந்து இது மாதிரி தெரிஞ்சிருக்கும். உங்களோட மாவட்டத்தின் தொழில், எங்களோட மாவட்டத்தின் தொழில் என்னன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தொடர்பான தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் தான் மெயினாக வந்து. அடுத்தது வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதிகமான வணிகங்கள் வந்து இங்கே தான் இருக்குது. நிறைய உற்பத்தி ஆலைகள் வந்து மேனுஃபேக்சர் இருக்குது. டிவிஎஸ் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒசூரில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருவாய் கொடுக்க ஒரு மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருக்குது. அது ஒசூரில் வந்து அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் உதிரி பாகங்கள், மின்சாரங்கள் இந்த மாதிரி சாதனங்கள் வந்து நிறைய வந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்தது வேளாண்மை மற்றும் உணவு சாதன தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீரை, வெங்காயம் ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கு குடிநீர் மற்றும் பண உற்பத்தி, கிருஷ்ணகிரி உள்ள நீர் மற்றும் புவியியல் தன்மை காரணமாக இது வந்து இருக்கு. தொழில் முனைவர் ஊக்குவிப்பு, இந்த மாதிரி சமீபத்தில் வளர்ச்சி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இதில் வந்து கவர் ஆகுது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தொழிலில் வந்து என்னென்ன இருக்குன்றது உங்கள் மாவட்டத்தில் என்னென்னு சொல்லணும். நான் என்னென்ன சொல்கிறேன்னா அது மட்டும் படிக்கக்கூடாது, உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன தொழில் இருக்குது அதை பார்க்கணும். அடுத்தது வந்து மாவட்ட நிர்வாக அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டங்கள் 2 இருக்குது. இது வந்து சப் கலெக்டர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் 2 இருக்குது. அதனால் வந்து 2 இருக்குது. வட்டங்கள் அது வந்து 8 இருக்குது. வருவாய் கிராமங்கள் வந்து 636 கிராமங்கள் வருவாய் கிராமங்கள் இருக்குது. அதே மாதிரி வளர்ச்சித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து 10 இருக்குது. கிராம பஞ்சாயத்துகள் 333 இருக்குது. இது உள்ளாட்சி அமைப்புகள் 1, உள்ளாட்சி அமைப்புகள் வந்து மாநகராட்சி 1, நகராட்சி 1, பேரூராட்சிகள் 6, தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதி 1, சட்டமன்ற தொகுதிகள் 6. எங்கள் இதில் வந்து 1 இருக்குது. மற்ற தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கலாம். பாராளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதிகள் வந்து வேறுபடும். மாவட்டத்தின் விவரங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து கிருஷ்ணகிரம், அதேமாதிரி தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலைமையகம் வேறு பேர் இருக்கும், மாவட்டம் வந்து ஒரு பேர் இருக்கும். அதேமாதிரி மாநிலம், பரப்பளவு, மக்கள் தொகை, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, பாலின சதவீதம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து நம்ம ஒரே நாள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப என்னடா இவ்வளோ டெஸ்ட்டாக சொல்கிறானே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து வீடியோ வந்து நம்ம வந்து பிரித்து போடுறோம். இது வந்து சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம கொடுக்க முடியாது. இது வந்து நான் உடனே ஆன்லைனுக்காக தான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் படிங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாம் வந்து 50க்கு 50 எடுக்கிறதுக்கு தான் டார்கெட்டு. அதுக்கான முயற்சி வந்து முழு முயற்சியில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுற விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 2 வீடியோ போடுறோம். 5 நாள் 10 வீடியோ கவர் பண்ணணும்னு சொல்லணும். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுட்டோம். இது 3வது வீடியோ. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ தான் இது போடுறேன். நானும் இது வந்து ட்ரை பண்ணுறேன். எதுக்காக ட்ரை பண்ணேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து அவ்வளோ சேலரி கிடைக்கும், இவ்வளோ சேலரி கிடைக்கலாம் கிடைக்காது. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நான் வந்து 4 பேருக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லணும், அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், அவங்களும் படித்து அவங்க வந்து ஒரு மேல் எடுக்க ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்றத வீடியோ பதிவு பண்ணுறேன். அதனால் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே வந்து ரீப்ளே பண்ணப்படும். ஒரு சில டைமில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும்தான் லேட்டாக தவிர மற்ற டைமில் வந்து உடனே ரீப்ளே தரப்படுன்னு சொல்லி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை.